வரலாற்றை புறக்கணிக்கும் ஒரு தலைமுறைக்கு கடந்த காலமும் எதிர்காலமும் இல்லை. மார்சல் மெக்லூகான் அப்படின்ற ஒரு கனடியன் ஃபிலாசபர் சொன்னது. இந்த ஃபிலாசபியில் வரலாறு தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச மியூச்சுவல் ஃபண்டோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். இந்த மியூச்சுவல் ஃபண்டு எவ்வளோ காலமாக இருக்குது, எங்கே ஆரம்பிச்சது, எப்படி டெவலப்மெண்ட் ஆச்சு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்குன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு PMS இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஐ எம் மணிமாறன். இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஃபண்டமெண்டல் தியரி 18th செஞ்சுரியில் தான் ஆரம்பிச்சது. 1774 அத்ரியான் வான் கேட்விக் அப்படிங்கிற ஒரு டச்சு வணிகர் ஈன்ட்ராக் மார்க் மேக் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதோட அர்த்தம் ஒற்றுமை வலிமையை கொண்டு வரும் அப்படின்றது தான். இந்த மாடர்ன் ஐடியா பலர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை பல்வேறு அசட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது மூலமாக அதோடைய ரிஸ்க்கை குறைக்கிறது தான் அதோடைய நோக்கமாக இருந்தது. இது ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரென்த்து கொண்டு வந்ததால் ஒரு பெரிய புரட்சியாக இருந்தது. மியூச்சுவல் ஃபண்டோடைய ஆரம்பம் 18th செஞ்சுரியில் இருந்தாலும் அதோடைய வளர்ச்சி 20ஆம் நூற்றாண்டில் தான் இருந்தது. 19th செஞ்சுரியில் ஆரம்பத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் ஐரோப்பாலையும் அதுக்கப்புறமா அமெரிக்காவிலையும் நல்லா பாப்புலர் ஆச்சு. 1924 அமெரிக்காவில் மசாச்சூசெட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டர் ட்ரஸ்ட் ஆரம்பித்தாங்க. அதுதான் முதல் மாடர்ன் மியூச்சுவல் ஃபண்டு. 1930 தி கிரேட் டிப்ரெஷன்னு சொல்கிற ஒரு worst எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்தது. இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் 1929 இருந்து 1939, அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் பிகினிங் வரைக்கும் இருந்தது. இவ்வளோ worst எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் சேஃப்டிக்காக நிறைய நியூ நார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1970 வாங்கார்ட் 500 அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதனால் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் கம்மியாச்சு. ஸோ லாஸ்ட் இயர் 2023 வரைக்கும் வேர்ல்டு மியூச்சுவல் ஃபண்டோட மொத்த சொத்து மதிப்பு $68.9 ட்ரில்லியன் இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டோடைய வரலாறு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டு 1963 வருஷம் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆகஸ்ட் 1964 இன்ட்ரடியூஸ் பண்ண யூனிட் 64 ஸ்கீம் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம். 1980 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பித்தாங்க. 1990 ப்ரைவேட் கம்பெனிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. செபின்ற ஒரு அமைப்பு மியூச்சுவல் ஃபண்டையும் ஸ்டாக் மார்க்கெட்டையும் ரெகுலேட் பண்ணுறதுக்காகவே கொண்டு வந்தாங்க. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறது தான் செபியோட ஃபார்ம். செபி நியூ ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. 31 அக்டோபர் 2024 இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி மொத்த சொத்து மதிப்பு 67,25,615 கோடியாக இருக்குது. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டுன்னு பார்த்தோன்னா, 1940 அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆக்ட் கொண்டு வந்தது. 1993 இந்தியாவில் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணது. 2000 ஆன்லைன் வெப்சைட்ஸ் SIPஸ்லாம் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப ஈஸியாக ஆக்குச்சு. இந்த ஹிஸ்ட்ரி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதால அது எப்படி காலத்திற்கு ஏற்ப மாறி இருக்குது, அதோட நம்ம இன்வெஸ்டர்ஸோட நீடை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குதுன்றதை புரிஞ்சுக்க முடியும். 1700 ஒரு சின்ன ஐடியாவாக இருந்து இன்றைக்கி உலக அளவில் ஒரு நம்பகமான முதலீடாக மாறி இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்ட்ராங்கான கான்செப்ட் இருந்ததால் எக்கனாமிக் சேஞ்சஸ் நிறைய சேலஞ்சஸை தாண்டி இப்போ வரைக்கும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இந்த மியூச்சுவல் ஃபண்டு லாஸ்ட் 10 இயர்ஸில் எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி மொத்த சொத்து மதிப்பு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 31 அக்டோபர் 2014 10,96,000 கோடியாக இருந்தது. அது இப்போது 2024 அக்டோபரில் 67,25,000 கோடியாக இருக்குது. ஸோ இது இந்த 10 வருஷத்தில் 6 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டேட்டா மியூச்சுவல் ஃபண்டு எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டுது. இந்தியாவில் 1963 ஆரம்பித்த இந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல க்ரோத் இருந்ததால் அதிகமாக இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன் செபி மாதிரியான ஒரு அமைப்பு கண்ட்ரோல் பண்ணுறதால மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸை ப்ராப்பராக மானிட்டரிங் பண்ணுறது, இன்வெஸ்டர் சேஃப்டி முக்கியத்துவம் கொடுக்கறது, இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டோட வளர்ச்சிக்கு முக்கியமானதாக பார்க்கலாம். நிறைய நியூ ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, வெவ்வேறு வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஈக்விட்டி ஸ்கீம்ஸு, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு டெட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதாலையும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்றைக்கி ரொம்ப முக்கியமானதாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட வரலாறை டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுருக்கிறோம்.
உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி முடிவு எடுக்கிறதுல நீங்கள் முதல் ஆளாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will see you in next video.